முத்தமிழ் பேரவை ராஜரத்னம் கலையரங்கம் அடையாறுல அந்த இடத்துல மக்கள் சந்திப்பு வச்சிருக்கிறோம். முத்தமிழ் பேரவைன்னு அந்த இடத்த சொல்லுவாங்க. ராஜரத்னம் கலையரங்கம்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஆடிட்டோரியம் அங்கே அடையாறுல இருக்கு. அதை பக்கத்திலே சிவாஜியோடைய மணிமண்டபம் இந்த மாதிரி அது ஒரு சூழல்ல இருக்கு. அது ரொம்ப எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு இடம் தான். அங்கே மாலை 6லேருந்து 9 மணி வரைக்கும் மக்கள் சந்திப்பு இருக்கு. ஒரு மக்களை ஒரு நல்ல சூழல்ல நல்ல விதமா ஒரு ஒரு தீர்க்கமாக தன்னுடைய சுவாசத்தை பற்றியும் தன்னுடைய பயனை பற்றியும் இந்த மனம் நிற்பதை பற்றியும் முழுக்க முழுக்க இந்த மனம் என்ற ஒரு செயலால தான் இந்த மனித குலமே ஒரு பெரிய செயலுக்குள்ளேருந்து மாற்றம் அடையாமல் தவிக்குது. மனம் என்ற ஒரு அரக்கண்டை மாட்டிக்கிட்டு தான் ஒவ்வொரு தனி மனிதனும் தள்ளாடுறான், திண்டாடுறான். ஒரு காலத்தில் நானே அரக்கனாக இருக்கப்பட்டவன் இன்று ஓரளவு மனிதனாக மாறி இருக்கிறேன்னா அந்த மனதோட போக்கு மாறினதுனால தான். அப்ப தியானம் என்ற ஒரு மந்திரக்கோளை வைத்து இந்த அரக்கனை நம் காற்று வடிவமாக கட்டுப்படுத்தி ஒரு நல்ல வடிவத்தில் நாம் பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறது தான் இந்த மக்கள் சந்திப்பை வைக்கிறோம். நேரடியாக 6லேருந்து 9 மணி வரைக்கும் சந்திப்போம். ஒரு நல்ல சூழலை இதை உருவாக்குவோம். சென்னை முழுக்க இந்த வாரம் முழுக்க ஒரு யாத்திரை மாதிரி பயணிக்கிற ஒரு நல்ல சூழலோட எவ்வளவு பெரிய எதிர்ப்பு, எவ்வளவு பெரிய தீமை, எவ்வளவு பெரிய கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதனாக இருந்தாலும் அவரை மாற்றுவது தான் ஒரு திறந்த வழியாக நம்மளுடைய பயணம் இருக்கும். வேற எந்த நோக்கமும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். நமக்கு எந்த நோக்கமும் இல்லை, எந்த செயலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதுதான் நம்மளுடைய நோக்கம்.